மீட்டர் ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. மிசைல் ஃபோர்ஸஸ் வச்சுட்டு ஈரானை தரமட்டமாக்கும். தெளி வச்சு அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இது எப்படியாவது இவங்களை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு இடத்த போட்டு நொறுக்குறதுன்னா அவங்க வந்து டம நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு டிஃபரன்ஸை புரிஞ்சுக்காம ஈரான் வந்து தனியா நிற்குது பாரு. சரி, தனியா நின்று என்ன பண்றேன், ஜெயிச்சா பரவாயில்ல, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஆகும்? இதில் பாதுகாப்பு சமநிலை போடலங்கா வெள்ளரிக்காலாம் ஒன்றுமே கிடையாது. சரி, அமெரிக்கா எங்கள் மேலே கொண்டு போடுறாங்க. சரி, அப்போ நாங்கன்னா இங்கேருந்து அமெரிக்கா மேலே தான் கொண்டு போடுறோம். எங்கேருந்து போடுறாங்க? உங்கள் ஊர்லேருந்து தானே போடுறாங்க. அப்போ யூ ஆர் ஆல்சோ பார்ட்டி டு ட்ரீட்டி. நான் எப்படி உன்னை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அப்போ நீங்கள் அலோவ் பண்ணாங்க, நானும் உன்னை திருப்பி அடிக்க மாட்டேன். இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சா இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. இது வந்து ரஷ்யாவில் நிற்கப்பாங்க. பட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இப்போ எடுத்துக்கோங்க ஏமன், இதை வந்து தரமட்டமாக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு. அண்டு இப்போது அந்த ஹிஸ்புல்லா ஹமாஸ் அதை வந்து முதுகெலும்பை உடைச்சி வச்சாங்க. இதே பண்ணிட்டு இருந்தாங்க, ஒட்டு மொத்தமாக நொறுக்கி அதுக்கப்புறம் ஒரு பப்பட் ரெஜிமெண்ட். ஈரானை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அடுத்து அவங்களுடைய ரேடார் கிராஸ் செக்ஷன் டர்க்கி தான் வரும். பட் டர்க்கியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஈரான் முழுசாக நாசம் அடைஞ்சிடக்கூடாது, ஏன்னா அங்கே விட்டுட்டோன்னா அடுத்தது நம்ம அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு வந்து எல்லாரும் ரைட்டுப்பா இவங்க வந்து பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடம்னா அது நம்ம இந்தியா தான். அந்த ஹோல்டு நம்ம கிட்ட இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் துவாரகை செல்வன். மத்திய கிழக்கில் அந்த நிலவக்கூடிய அந்த பதற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசிட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பர தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்காங்க. இந்த பிராந்தியத்தில் இஸ்ரேலுடைய முக்கிய எதிரியான அந்த ஈரானை வந்து பலவீனப்படுத்துவது அப்படிங்கிறது புதிய போருக்கு ஏதாச்சும் வழிவகுக்குமா, இல்லை அமைதியை நிலவும் நினைக்கிறீங்களா? நான் கொஞ்ச நாளாக இதை பற்றி நான் பேசுறதை நிறுத்திட்டேன். ஓகே, என்னன்னா திருப்பி ஒரே டெம்ப்ளேட்டை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. தெளி வச்சு அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து டக்குன்னு ரெண்டு பேரும் அடிக்கிறானுங்க, தள்ளுறானுங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைன்றாங்க, ரைட்டு நாங்கள் கொஞ்சம் நிறுத்திக்கிறோம், நீ அந்த கோட்டை தாண்டி வராது அப்படின்றானுங்க. உடனே இவங்க வந்து பார்த்தீங்களா அவன் சரண்டர் ஆகிட்டான்றான், இவன் சரண்டர் ஆகிட்டான்னா ரெண்டு பேரும் மாற்றி சொல்லிக்கிறாங்க. திடீர்னு மறுபடியும் கொண்டு போட ஆரம்பிக்கிறாங்க, மறுபடியும் ரிப்பீட்டு. என்னதான் ஏன் நினச்சிட்டு இருக்கீங்க? ஒன்று சண்டை போட்டு ரெண்டுல ஒருத்தன் இல்லாமல் முடிச்சுட்டு போயிருங்க, இல்லையா சண்டையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எவன் எக்கேடு கட்டான் போங்கன்ட்டு வெளில போயிருங்க. அதை விட்டுட்டு இப்படி திருப்பி இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஈரான் வந்து பார்த்தீங்களா ஹோர்முஸ் வந்து நாங்கள் வந்து காசு வாங்குவோம் தாதா மாமூல் அப்படின்ற மாதிரி பேரலுக்கு $1 அப்படின்னா ட்ரம்ப் வந்து 20% அப்படின்ட்டாரு. எல்லாம் ஆடி போயிட்டாங்க, ஐயோ இதுக்கு அவனே பரவாயில்ல போல இருக்கு அப்படின்னு. இது கொஞ்சம் ஒரு லாங் ரோப் கொடுத்துருக்கார் ட்ரம்ப். அதை வந்து இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து 2-3 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அங்கே ஜோர்டான் பேஸ்லன்னு நினைக்கிறேன் செத்து போயிருக்காங்க. பாடி பேக்ஸ், அதுக்கு பதிலடியாக இவங்களுமே திரும்ப வான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இல்லை, அது அந்த அட்டாக் அப்படின்றதையும் தாண்டி இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு துவாரகை செல்வன். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த பாடி பேக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. ஓகே, அந்த இறந்து போன போரில் மரணமடைந்த அந்த வீரர்களுடைய உடல் வருது இல்லையா, ஓகே, அதை வந்து எல்லா டிவிலையும் பார்க்கும்போது மக்கள் மனசில் வந்து ஒரு இதை எப்படியாவது இவங்களை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வந்து பிரசிடென்ட்டுடைய வார் பவர்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ணணும், இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சண்டை போட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மசோதாலாம் கொண்டு வராங்க. அது அப்படி ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஊடாடிட்டு ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் பிரசிடென்ட் என்ன பண்ணாலும் யாராவது எதிர்த்து கேள்வி கேட்க முடியும்னு நினைக்கிறீங்க? செனட்லேயோ காங்கிரஸ்லேயோ வந்து இல்லை இவரை பவர்ஸை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் எலக்ட்ரேட்டை ஃபேஸ் பண்ண முடியாது.
ஸோ இது ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. இதுவும் ஒரு வகையான மக்கள் மத்தியில் நிலவக்கூடிய அந்த உளவியல் ரீதியான ஒரு அரசியல் எடுத்துக்கலாம் இல்லாமல். ஓகே, அது இவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. வார் அப்படின்றது வந்து வெறும் ஆயுதங்களை வச்சு சண்டை போடுறது மட்டும் கிடையாது. ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஒரு யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படின்னு. மனசுல அந்த நம்மளுடைய மைண்டில் அந்த வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகின்றது. அதைத்தான் நம்ம ஃபர்தராக அங்கே ஆயுதங்களை வச்சு சண்டை போடுறோம். அது புரியாமல் நீங்கள் வந்து நாங்கள் இவ்வளோ மிசைல் வச்சுருக்கோம் அவ்வளோ மிசைல் வச்சுருக்கோம்னு அது பாருங்க ஆல் செட் அண்ட் டன். யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா கிட்ட இருக்க அந்த மிசைல் ஃபோர்ஸஸை வச்சுட்டு ஈரானை தரமட்டமாக்கும். அது இவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்னா எப்படி அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும்? சைனீஸோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதை தான் பாகிஸ்தான்லேயே பார்த்தோம் என்ன லட்சணம் அப்படி. எந்த நினப்பில் இவங்க வந்து சரி ரஷ்யாவிலேருந்து எவ்வளோ கொடுத்துருவாங்க S-400 S-500 சொல்லுங்கள். அவங்க S-500 கொடுக்க போகிறது கிடையாது. 300 400 கொடுத்தாலுமே இப்போ அவங்களுக்கே அது ரொம்ப தேவையாக இருக்குது. இப்போ அதை கொண்டு போய் முதல்ல அங்கேருந்து கொண்டு வர லாஜிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு அதை கொடுக்குறீங்கன்னு கூட வச்சுப்போம். கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, யூரோப்லேருந்து உக்ரைனுக்கு மிசைல்ஸ் எல்லாம் கொடுத்து நீ போட்டு அடிடா அப்படின்னா ஏர் டிஃபென்ஸ் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே, அதனால் எந்த நம்பிக்கையில் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாத்துலேயுமே வந்து அந்த வேகம் அப்படின்றத விட விவேகம் முக்கியம் தான். ஸோ என்ன பண்ணணும், பேச்சுவார்த்தையா ரைட் அப்படின்னு அந்த இஸ்ரேல் அப்படி தான் பண்ணுவாங்க. பேச்சுவார்த்தையா சரி நாங்கள் வரோம் அப்படின்வாங்க. அந்த பீரியடில் மறுபடியும் ரீக்ரூப் பண்ணிட்டு மறுபடியும் போட்டு அடிப்பாங்க. ஸோ இது ஒரு லாங் டேர்ம் பிளானாக வச்சுட்டு ஏற்கனவே வந்து அடித்து நவுத்திருக்காங்க. இத்தனை வருஷமாக சாங்ஷன் இருக்குது, சீனாவுக்கு மட்டும் கம்மி ரேட்டில் விற்றுருந்தீங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க சாங்ஷன்ஸை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுடைய ஃப்ரோசன் அசெட்ஸ் அதை நாங்கள் திருப்பி கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவர் அடிச்சு விட்டாரு, வருமானம் தெரியல, 300 பில்லியன் நாங்கள் கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துட்டு ரைட் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக நாங்கள் முன்னேறிட்டு அதுக்கப்புறமா போட்டு பொழப்போம், ஆனால் ஒரு 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு. அது புரியாமல் இந்த மோடு முட்டின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் அந்த மது பிரியர்கள் அதிகமாகிடுச்சுன்னா எங்கேயாவது மோட்டில் போய் முட்டிப்பாங்கன்னு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஈரான். ஓகே, அப்போ இந்த பரஸ்பர தாக்குதல் அப்படிங்கிறது இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு தான் போக போகுது. இரண்டு பேருமே நிச்சயமாக அமெரிக்காவுடைய தாக்குதல் வந்து இப்போ கடுமையாக இருக்க போகின்றது, அதில் சந்தேகமே கிடையாது. ஓகே, இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா நான் சொன்னல அந்த சோல்ஜர்ஸ் மரணம் அப்படின்னு அது வந்து சாதாரணமாக விட மாட்டாங்க. இப்போ மிட்டம் எலெக்ஷன் டியூங்க அமெரிக்காவில். இதுக்கு வந்து அவர் சரியான பதிலடி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் மக்கள் பதிலடி கொடுப்பாங்க ட்ரம்ப்புக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இங்கே செனட்லேயும் காங்கிரஸ்லேயும் மெஜாரிட்டி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வில் பிகம் லேம் டக் பிரசிடென்ட். ஏன்னா ஏற்கனவே இன்னொரு டேர்ம்ன்றது அவருக்கு இப்போ கிடையாது லீகலி. ஸோ அதை ஏதாவது மாற்றணும் அப்படின்னா கூட ஒரு ஹியூஜ் சப்போர்ட் வேணும் இல்லையா அவருக்கு. அப்போ ஏதாவது ஒன்று பண்ணாதான். இதில் இன்னொரு ரிஸ்க் இருக்குது, புரிய மாட்டேது அந்த ஈரானில் இருக்கவங்களுக்கு. ஓகே, இப்போது அந்த 2 தடவை அப்படின்றது வந்து ஏதோ ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இல்லை, ரூஸ்வெல்ட் அவர் தான் வந்து அதை கொண்டு வந்தார். 4 தடவைக்கு மேலே இருந்தார். ஐயோ போதும் அப்படின்னு சலிச்சு போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து 2 டேர்ம் அப்படின்னாங்க. இப்போ அதை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அப்போ பெருசாக ஏதாவது சாதிச்சா மட்டும்தான் அது நடக்கும். ஆஹா இவரை மாதிரி ஒரு பிரசிடென்ட் உண்டா, இவரே இருக்கட்டும்பா கடைசி வரைக்கும் அப்படின்னு ஜனங்க சொல்லணும்னா பெருசாக ஏதாவது பண்ணணும். அதுக்கு இவங்க சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஈரான்ல. நீங்க சொன்ன மாதிரி தான் சீனா அந்த ரஷ்யாவை குறிப்பிட்டிருந்தீங்க. இவங்களுடைய இந்த மறைமுக குரல் என்னவாக தான் இருக்க போகுது இனி வரக்கூடிய காலகட்டங்களில்? ஏன்னா அமெரிக்காவை ரொம்ப உக்கிரமாக தாக்குறாங்க, அவங்க என்ன தாக்குதல் அதிகப்படுத்துறாங்க அப்படின்னா இவங்களுடைய மறைமுக குரல் என்னவாக இருக்க போகுது? சீனா ரஷ்யாவோட அவங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன? நீங்களே சொல்லிட்டீங்க, அந்த கேள்வியிலே பதில் இருக்கு. மறைமுகமாக குரல் கொடுத்துருக்க வேண்டியது தான், வெளிப்படையாக கொடுக்க முடியாது. இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் சீனா ரஷ்யா இவங்க தான் ஏதாவது சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணணும். சீனா எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க? ஆயுதங்கள் அப்படின்னா அவங்க ஆயுதங்கள் எல்லா லட்சணம்னு நமக்கு தெரியும். அண்டு ஈரானை பொறுத்த வரைக்கும் மிசைல் டெக்னாலஜி ஆகட்டும், இல்லைன்னா அந்த ட்ரோன் டெக்னாலஜி ஆகட்டும். இன்ஃபேக்ட் ரஷ்யாவுக்கு அந்த கெரான் டைப் ட்ரோன்ஸ் கொடுத்ததே இவங்க தான். இந்த ஈரான் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க தான் லார்ஜஸ்ட் சப்ளையர். அதைத்தான் அவங்க இப்போ இம்ப்ரூவ் பண்ணி கெரான் 3 அப்படின்லாம் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணலான்னா சேட்டலைட் இன்ஃபர்மேஷன். ஏற்கனவே ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சைனீஸ் சேட்டலைட் ஒன்று செவரல் மில்லியன்ஸ் கொடுத்து ஈரான் வாங்கியிருக்காங்க. பட் அந்த 1 பத்துமா அப்படின்னா இன்னைக்கு வந்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் டீப் இன்சைட் ரஷ்யா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் பாருங்கள் இது இன்னும் சிக்கலை சின்னாபின்னமாக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த கல்ஃப்லேருந்து ஆயில் வருதுன்றது கஷ்டமாக இருக்குது நமக்கு, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் மூடினதுனால. ஏதோ ஓரளவுக்கு ரஷ்யா கிட்டேருந்து சப்ளை வருதுனால இங்கே இருக்கவங்கெல்லாம் பொழைச்சிட்டு இருக்கோம். இப்போ உக்ரைன் என்ன பண்ணுறான், குறி வச்சு ரஷ்யாவுடைய ஆயில் ரிஃபைனரி எல்லாம் தாக்கிட்டு இருக்கான். அப்போது அவங்களுக்கே அங்கே வந்து பெட்ரோல் டீசல் ரேஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். இதில் ஆச்சரியம் என்னென்னா
ரஷ்யா கிட்டேருந்து நம்ம க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். ஓகே. உலகத்துக்கே சப்ளை பண்ணுது ரஷ்யா. நம்ம கிட்டேருந்து ரிஃபைன்டு ஆயில், அதாவது பெட்ரோல், டீசல் அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி மூலமாக இப்போ வாங்கிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஓகே. நம்ம மினிஸ்டரே சொல்லியிருக்காரு, டைரெக்டாக நாம் எதுவும் விற்கலை, மேபி தேர்ட் பார்ட்டி இன்டர்மீடியட்ஸ் மூலமாக வாங்கியிருக்கலாம் அப்படின்னு. கொல்லந்தெருவிலேயே ஊசி விற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரஷ்யாவுக்கே நம்ம வந்து பெட்ரோல் விற்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஓகே. அங்கே இருக்கிற ரிஃபைனரிலாம் நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, சரி ரிஃபைனரி விடுங்க, இந்த ஆயில் ப்ரொடியூசிங் ஆயில் வெல்ஸ் இருக்குல்ல, அதை ஏதாவது பண்ணாங்கன்னா அப்புறம் ஆயிலுக்கு எங்கே போய் நிற்பீங்க நீங்கள்? எல்லாரும் அமெரிக்கா கிட்ட போய் நிற்க முடியுமா? வெனிசுவேலா ரைட்டு, ஆனால் அதை வந்து உடனடியாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியாது அவங்களோட ப்ரொடக்ஷனை. வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ். அது ஓவர் நைட் பக்கத்தை தூர்வாரி தண்ணி எடுப்பா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அது ஒரு பைத்தியக்காரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த சேட்டலைட், அந்த இன்ஃபர்மேஷன் அதுதான் கொடுக்க முடியும். ரஷ்யாவும் வந்து அதுதான் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரஷ்யா அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அமெரிக்கா கூட வந்து ரஷ்யா இல்லை சீனா தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோதான் அவங்களால பண்ண முடியும். சரி, நீங்கள் வந்து லொக்கேஷன் கொடுத்துடலாம், சேட்டலைட் இமேஜஸ் வச்சு ஏதோ இங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஈரான் வந்து மிசைல் வச்சு அடிக்கணும். நீங்கள் மிசைல் லோட் பண்ணும்போதே அங்கே அமெரிக்கா அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து திறமையான அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்கு. ரெண்டாவது உங்க லான்ச் சைட் என்னன்றதை அவங்க இந்த நோட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நைட்டு வந்து டொக்குன்னு போட்டு தள்ளுவாங்க. ஈரானுக்கு இந்த போர், இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய சவாலான ஒரு விஷயமா தான் இருக்கு இப்போ வரைக்கும். இல்லை, அவங்க அமெரிக்காவை எதிர்த்து அவங்களால போரிடுவது அப்படிங்கிறது சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க. இன்னைக்கு பல பேர் சொல்றாங்க, பாருங்க அமெரிக்கா மாதிரியான ஒரு நாடு அதை தனியா ஈரான் எதிர்த்து நிக்குது அப்படின்னு. எதிர்த்து இருந்து என்ன பண்ண போறீங்க? எல்லாம் சொல்லுவாங்க அமெரிக்கா எந்த இடத்துலையும் வந்து ஜெயிச்சது கிடையாது, வியட்நாம், ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, வியட்நாம், ஆப்கானிஸ்தான் இங்கெல்லாம் அவங்க போய் உக்காந்துக்கினாங்க. ஓகே. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த வார் அப்படின்றதே வந்து பிஸ்னஸ் தான் துவாரகை. பெரும்பாலும் சண்டை போடணும், ஆயுதங்களை எல்லாம் விற்கணும், பக்கத்தில் இருக்கவங்கலாம் வாங்கிக்கோ, நாங்கள் தான் செக்யூரிட்டின்னு சொல்லணும், இல்லை இவங்ககிட்டேருந்து காப்பாற்றணும்னு சொல்லணும். ஸோ ஒரு இடத்த போட்டு நொறுக்கிறதுனா அவங்க வந்து டம நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்கே ஆக்குபை பண்ணணும்னா தான் ஐயா இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு. அதெல்லாம் கிங் யாருன்னா பிரிட்டன். அந்த காலத்தில் அப்படி தான் காலனி ஆதிக்கமாக இருந்தாங்க. இவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஓகே. கையில் கொடுத்தா கூட நீயே வச்சுக்க நான் போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஆப்கானிஸ்தான்லேருந்து அப்படி தானே போனாங்க. ஸோ வெறும் சண்டை போடுறதுன்றது வேற, ஆக்குபை பண்ணுறது வேற. வியட்நாம், ஆப்கானிஸ்தான்லாம் வந்து ஆக்குபேஷனல் ஃபோர்ஸ், இங்கே வந்து அட்டாக்கிங் ஃபோர்ஸ். அந்த ஒரு டிஃபரன்ஸை புரிஞ்சிக்காம ஈரான் வந்து தனியாக நிற்குது பாரு. சரி, தனியாக நின்று என்ன பண்ணுறேன்? ஜெயிச்சா பரவாயில்ல, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்களா, இதெல்லாம் ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஆகும்? ஓகே. ஓகே. அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய இந்த குவைத், பக்ரைன், கத்தார் இவங்க மேலெல்லாம் வந்து குறி வைக்கிறது ஈரான் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு சமிக்கைகளை காட்டுது? அந்த மத்திய கிழக்கு ஆசியா அந்த பகுதியில் ஒரு சமநிலை, அந்த பாதுகாப்பு சமநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இதில் பாதுகாப்பு சமநிலை போடலங்கா வெள்ளரிக்காலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே. சரி, அமெரிக்கா எங்கள் மேலே கொண்டு போடுறாங்க. சரி, அப்போ நாங்கன்னா இங்கேருந்து அமெரிக்கா மேலே தான் கொண்டு போடணுமா? எங்கேருந்து போடுறாங்க? உங்கள் ஊர்லேருந்து தானே போடுறாங்க. அப்போ யூ ஆர் ஆல்சோ பார்ட்டி டு ட்ரீட்டி. ஓகே. நான் எப்படி உன்னை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அப்போ நீ அலோவ் பண்ணாத, நானும் உன்னை திருப்பி அடிக்க மாட்டேன். ஸோ ஈரான் வந்து அந்த மாதிரி அடிக்கிறத வந்து தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. ஓகே. பட் தன்னை தற்காத்துக்குள்ள அதுவும் ஒரு இதாக எடுத்துக்கலாம். எங்கேருந்து குண்டு வருதோ அங்கே தானப்பா நான் திருப்பி போட முடியும். இதில் வந்து கிளவராக அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, லாங் ரேஞ்ச் பாம்பர்ஸ்லாம் கொண்டு வந்து மிண்டாரி யூஃபேலிங்லாம் பண்ணிட்டு நான் இவங்க பேஸ் யூஸ் பண்ணல அப்படின்றாங்க. ஓகே. அதை பார்த்தாங்க, பண்ணலனாலும் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கல, உனக்காக தானே சண்டைக்கு வரேன், இருந்தாலும் நான் உன்னை போடுவேன் அப்படின்னும் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்தியாவுடைய ரோல் என்னவாக தான் இருக்க போகுது? ஏன்னா சபஹார் போர்ட்டில் வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா செய்திகள் நம்மளால் படிக்க முடியுது. ஸோ இந்தியாவோட ரோல் தான் என்ன? ஒரு நடுநிலைத்தன்மை வகிக்கிறாங்க, இருந்தாலும் அவங்களுடைய ரோல் என்னவா இருக்க போகுது? சபஹார் போர்ட்டில் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த முழு ஃபேக்ட் தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க. அந்த சபஹார் போர்ட்டில் வந்து ஃபுல்லும் அட்டாக் பண்ணல, அந்த ஒரு கம்யூனிகேஷன் டவர்னு சொல்லுவாங்க, அதை தான் பண்ணியிருக்காங்க. அது நம்ம கண்ட்ரோலில் இருக்க சைடு கிடையாது, இன்னொரு பக்கம் தான் இருக்கின்றது. பட் சண்டைன்னு வந்தால் இதெல்லாம் இருக்க தான் செய்யும், என்ன பண்ண முடியும்? அதுக்காக வந்து ஐயோ நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதனால இந்த இடத்த மட்டும் விட்டுருங்க அப்படின்னு கேட்க முடியுமா? அடுத்தது நடுநிலைமை அப்படின்னாலும் அதுலேயும் சில நியூன்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்லாம் இருக்க முடியாது. சில நேரங்களில் வந்து பாருங்க, நீங்கள் மற்ற நாடுகளை தாக்குறது தப்பு அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஷிப்புக்கு எதிரான தாக்குதல் நடக்கும்போது நம்ம அங்கே அவருடைய அம்பாசிடரை கூப்பிட்டு இது பண்ணியிருக்கோம். இவ்வளோலாம் ஏங்க ஈரான் வந்து இங்கே வந்து நன்கொடை திரட்டினார்கள் நம்ம மக்கள் கிட்ட. அது சில பல கோடிகள் கிடைச்சது. அதை வந்து மருந்து பொருட்களாக நம்ம ஏற்றி அமிச்சோம்.
இவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்கும்போது நீ என் கப்பலையே அடிக்கிற அப்படின்னா உனக்கு ரொம்ப கொழுப்பு தானே. ஓகே. நான் எப்படி உனக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? ம், ம். அடுத்தது நாளைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வரணும். ஈரானே யோசிச்சு சரிங்க ஒரு மத்தியஸ்தத்துக்கு போகலாங்க அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தானை நம்பி வேலைக்கு ஆகுது. பாகிஸ்தான் வந்து அங்கே மத்தியஸ்தம் பண்ணல. ம். அவங்க வந்து சார் போஸ்ட் அப்படின்னு அந்த டிங்டாங் கொரியர் வேலை தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கே வந்து இவ்வளோ பந்தா காமிச்சிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஓகே. ஸோ ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் ரைட்டுப்பா இவங்க வந்து பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடம்னா அது நம்ம இந்தியா தான் இருக்கு. ஓகே. ஈவன் ரஷ்யா உக்ரைன் அந்த விஷயத்துல கூட அந்த சண்டை ஆரம்பிச்சப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உலகத் தலைவர்கள் எல்லாம் வந்து இங்க இந்தியாவுக்கு வந்துட்டு போனாங்க. ம். இதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு. அந்த ஹோல்டு நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. பட் நாமளா அதுல போறதுன்றது சரி வராது. அதை விட முக்கியமான விஷயம் அண்ணன் ட்ரம்ப் இருக்காரு. ம். அடுத்த கோடு போட்டு நான் நோபல் பரிசு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், இதில் நீ வந்து மற்றவங்களெல்லாம் சேர்க்குறா அப்படின்வாரு. ம். அதனால தலையிடாமல் இருந்தாலே போதும். அவங்க என்ன வேணா அடிச்சுன்னு சாவட்டும், என்ன வேணா ஆகட்டும், நம்ம ஒதுங்கி ஓகே. இருக்கிறது தான் கரெக்ட். ஓகே. இந்த விவகாரத்தை குறித்து பேசும்போது நம்ம ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸையும் வந்து நம்ம தவிர்த்துட்டு பேச முடியாது நினைக்கிறேன். உலக எண்ணெய் வர்த்தகத்தில் ஏறத்தாழ 20% நினைக்கிறேன். என்னுடைய இது சரியா இருக்கும்னா. ஸோ அந்த இடத்த கட்டுப்படுத்துவது ஈரான் அப்படிங்கிறது உலக அரசியலில் தன்னை பலமாக்கிக்கிறோம் அப்படின்னு ஈரான் நம்புதோ? அது தப்புங்க. ம். அதாவது இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் சீஸ் அப்படின்னு இருக்கு. ம். ம். ஸோ அதன்படி இதெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரைட் அப்படின்றது ஒரு நேச்சுரல் ஃபார்மேஷன். ம். ம். இதை வந்து யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஓகே. இதில் சிக்கல் என்னன்னா, இதுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள், எனக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படி இப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை, இது தாதா மாமூல் மாதிரிலாம் கிடையாது, நாங்கள் வந்து ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு அப்படியே வந்து வழி காமிக்கிறோம். ம். அந்த பார்க்கிங்லலாம் வந்து அவங்க அசிஸ்டன்ட் வந்து வாங்கிட்டு போவாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறோம் இல்லையா. ம். ஸோ அந்த மாதிரின்ற மாதிரி ஒரு சீன் போட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நடுவில் அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதில் ஓப்பன் ஆனப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சரி அந்த வம்பே வானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஈரான்னா இந்த பக்கம் ஓமன் இருக்கு, ஓகே. அந்த கோஸ்ட் வழியா வருது அப்படின்னும் போது அதைத்தான் குண்டு போட்டானுங்க. ம். ம். இதான் அமெரிக்காக்காரன் கேட்டான், இது என்ன வந்து தேவையில்லாத வேலையா இருக்கு, அந்த பக்கம் வந்தா நீ காசு கொடுக்கணுன்ற கேட்டா நான் வந்து ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சு உனக்கு வழிகாட்டுறேன்றேன். ம். சரி உன் சங்காந்தமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனா அதை குண்டு போடுறேன், ம். நீ யார் இந்த பக்கம் தான் வரணும் அந்த பக்கம் தான் வரணும்னு சொல்றதுக்கு, ஓகே. அப்ப நான் ஒன்னு கொட்டுவேன் அப்படின்ட்டு போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இதனால் வரைக்கும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்றது ஓப்பன் பேசேஜா தான் இருந்தது. ஓகே. இப்போதான் ஈரான் வந்து சண்டித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க எல்லாம் அடிச்சு நாசம் பண்ணிட்டீங்க, ம். ம். அதுக்கெல்லாம் எங்களுக்கு காசு வேணும், ஒண்ணு நீ காசு கொடு, ம். இல்லாட்டா நாங்க இவங்கிட்ட இருந்து கப்பம் கட்ட சொல்றோம் ம். அப்படின்னு. அவர் ட்ரம்ப் பார்த்தாரு, நீ என்ன வாங்குறது நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு ரேட்டு போட ஆரம்பிச்சாரு. ஓகே. எவென்ச்சுவலி என்ன ஆகும்னா, ஈரானை வந்து இவங்க வந்து ரியலிசம் என்னன்னு புரிஞ்சுக்காம ம். 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 இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒட்டு மொத்தமா நொறுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பப்பட் ரெஜிமை கொண்டு வந்து தான் வைக்க போறாங்க. ஓகே. இந்த ப்ராக்ஸி அமைப்புகளாக இருக்கக்கூடிய இந்த ஹூதிகள் இவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது? ஒருவேளை தாக்குதல் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் தாக்குதல்கள் அதிகமாகுது அப்படின்னா இவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது? ரெண்டாவது இந்த ப்ராக்ஸி அமைப்புகளுடைய தாக்குதலையும் மறைமுகமாக அவங்களால சமாளிக்க முடியும் நம்புறீங்க யூஎஸோட? இதுல வந்து ஹமாஸ், ஹெஸ்புல்லா இது ரெண்டும் இஸ்ரேலுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்காங்க. ஹூத்திஸ் வந்து இன்னாண்ட பக்கம் இருக்காங்க, பாபல் மண்டப் ஏமன் இருக்காங்க. நடுவில் கொஞ்சம் கொச்சல் கொடுத்துருந்தாங்க. அமெரிக்கன் ஷிப்ஸ் கூட வந்து அப்படியே சரி எதுக்கு இப்போ தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ட்டு ஒதுங்கினாங்க. இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சா இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. இது வந்து ரஷ்யாவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே. செச்சன் ரெபல்ஸ் அப்படின்னா இனி யாரும் அங்கே பேசக்கூட முடியாது, ஒத்துரும் கிடையாது. அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே உட்காந்துன்னு நாட்டுக்கு எதிராக கலாட்டா பண்ணி நிற்கிறீங்களா, ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாசம் பண்ணி விட்டார். அங்கே வந்து நீங்கள் இந்த தீவிரவாத தாக்குதல்னு பார்க்க முடியாது, ரைட்? ஓகே. ரஷ்யாவை உள்ளேயும் சரி வெள்ளையும் சரி இந்த மாதிரிலாம் வேலை காமிக்க முடியாது. அவங்க வந்து நம்ம சொல்லுவோம்ல, அந்த வேரோடும் வேரடி மண்ணோடும் அந்த மாதிரி அடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இப்போ எடுத்துக்கோங்க ஏமன், இதை வந்து தரமட்டமாக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எல்லாம் வேணாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அந்த ஹெஸ்புல்லா ஹமாஸ் அதை வந்து முதுகெலும்பை உடைச்சு வச்சாச்சு. ஏன்னா லெபனீஸ் கவர்மெண்ட்டோடைய ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க இஸ்ரேல், அதனால வந்து இவங்க அஃபிஷியலாகவே போயிட்டு அடிப்பாங்க. அதனால அது ஒன்றும் பண்ண முடியாது. மிஞ்சி இருக்கிறது இங்கே ஹூத்திஸ் தான். இவங்க தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் அந்த பக்கம் இது பண்ண மாட்டேன்னு சொன்னால் இந்த பக்கம் நாங்கள் மூடுவோம் அப்படின்னு ஒரு த்ரெட்டு தானே தவிர அதெல்லாம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. இது ஓகே. இந்த நேட்டோ நாடுகள்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் முக்கியமாக அங்கம் வகிக்கிற துருக்கியும் அதில் ஒரு 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 பெரிய இது ரோல். துருக்கியுமே இந்த மத்திய கிழக்கு பகுதியில் ஒரு பெரிய நாடாக பார்க்க முடியுது. ஸோ அவங்களுடைய இந்த நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது இனிமேல் வரக்கூடிய காலங்களில்? ஈரான் சைடு ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்களா, இல்லை அமெரிக்காவுடைய சைடு ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்களா? துருக்கி வந்து ஒரு அகைன் அந்த சக்கர பொங்கல் வடகரி மாதிரி ஒரு காம்பினேஷன். அதை எப்படி வந்து நேட்டோவில் விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா
ரஷ்யா கிட்டேருந்து S-400 வாங்கினாங்க. அதனால தான் வந்து F-35 இதை வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. அதில் வந்து அவங்களும் ஒரு மெம்பர் இந்த F-35ல. பட் ரொம்ப கம்மி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், ஒரு கணக்குக்காக இது பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த அவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டான் அமெரிக்கா. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஈரானுக்கு சப்போர்ட்டு, இஸ்ரேலை கடுமையாக எதிர்க்கிறவர் எர்டோகனை பொறுத்த வரைக்கும். பட் இஷ்யூ என்னன்னா, வெளிப்படையாக அவங்க இப்போ அந்த வாரில் குதிக்க முடியாது. எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அங்கங்கெல்லாம் வந்து ஊடாடிட்டு இருக்கிறது தான் அவங்களுடைய வேலை. இது வந்து இஸ்ரேலுக்கும் நல்லா தெரியும். அண்டு டர்க்கியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்னன்னா, ஈரானை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து அவங்களுடைய ரேடார் கிராஸ் செக்ஷன்ல டர்க்கி தான் வரும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அடுத்த இலக்கு துருக்கியா தான் இருக்கும். ஆமா, ஈரானை முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா அடுத்தது டர்க்கி தான். பட் ஈரானை அடிச்சு நவுத்தின மாதிரி டர்க்கியை வந்து அவ்வளவு சுலபத்தில் இது பண்ணிட முடியாது. நிறைய ராமிஃபிகேஷன்ஸ் இருக்கும். என்ன ரீசன் சொல்லுவாங்க சொல்கிறேன். அவங்களுடைய என்ன சொல்கிறது, சப்போர்ட் பேஸ் அப்படின்றது ஒன்று. அடுத்தது அவங்க கிட்ட இருக்கின்ற அந்த ஈவன் அந்த நேட்டோ அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதனாலே ஒரு நேட்டோ கண்ட்ரியை இன்னொரு நேட்டோ கண்ட்ரியை போய் அடிக்க முடியுமா? இல்லையா? இந்த நேட்டோ சார்ட்டர் ஒன்று இருக்குது, அது ஏகப்பட்ட குழப்பங்களை உண்டாக்கும். ஸோ அதுக்கு இஸ்ரேல் ஆல்ரெடி வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போவே கட்டம் கட்டி அதை எப்படியாவது நேட்டோ விட்டு வெளில தள்ளுறது, அப்படி இப்படிலாம் பிளான் பண்ணி அதெல்லாம் நடக்கும். அந்த இன்டர்னல் சபட்டேஜ் அப்படின்றதெல்லாம் இருக்கும். பட் டர்க்கியை பொறுத்த வரைக்கும் துருக்கியா இன்னைக்கு வந்து ஈரான் முழுசா நாசம் அடைந்துடக்கூடாது, ஏன்னா அங்கே விட்டுட்டோன்னா அடுத்தது நம்ம அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க இப்போ ஈரான் சைடு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சைடு ஸ்டாண்ட் எடுக்கலாம், சப்போர்ட் பண்ணலாம், பட் வேற ஒன்றும் பண்ண முடியும். மறைமுக குரலாக கூட இருக்கலாம். குரல் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். இங்க கூட சில பேர் வந்து நாங்கள் வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகே, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும். ரஷ்யா உக்ரைன் அந்த போர் அப்படிங்கிறது, சண்டை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஒரு 4 ஆண்டுகளை கடந்து போயிட்டு இருக்கு. என்னவாகத்தான் இது முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஏறத்தாழ 4 ஆண்டுகளை கடந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ரொம்ப அது எடுத்து ஒரு கவனத்துக்கு கொள்ளக்கூடிய விஷயமா கூட இருக்குல்ல. சரி, இந்த உக்ரைனுக்கு வந்து ஆயுதமோ இல்லை மற்ற விஷயங்களோ சப்ளை பண்ணிட்டு வந்த நாடுகளுடைய எண்ணிக்கை 21லேருந்து 14 குறைந்து விட்டது. 14 ஆயிடுச்சு. ஆமாம். ஓகே. அண்டு 14ன்னு பெருசா நம்பர் சொன்னாலும் 1-2 நாடுகள் தான் பெருசா ஏதோ கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவுமே இப்போ நின்று போச்சு. பேட்டரிலாம் வேணும்னா அமெரிக்காலேருந்து தான் வரணும். அவங்க என்ன பண்ணாங்க, ஜெர்மன் நீ கொடுத்துரு, நாங்கள் உனக்கு ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அது கொடுத்ததான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ தான் இதை வச்சு யூஸ் பண்ணுறது. டோட்டலாக அந்த பேட்ரியாட் வச்சுருக்காங்களா அந்த இடத்தையே நாசம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அண்ட் அது வந்தால் போலந்து வழியாக தான் வரணும். வருதா, ட்ரெயினில் வருதா, ட்ரக்கில் வருதா, நாங்கள் அங்கேயே போடுறோம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ்ன்றதே இல்லை. நீங்கள் திருப்பி ஒரு லாஸ் மேக்கிங் வெஞ்சர்லேயே கொண்டு போயிட்டு பணத்தை போட்டுக்கினே இருந்தீங்கன்னா அவனோட முட்டாள் இருந்து யாராவது இருக்க முடியுமா? அதைத்தான் இன்னைக்கு யூரோப்பியன் யூனியனில் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா உக்ரைன் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது நம்ம மேலே தான் வருவாங்க அப்படின்னா, உக்ரைன் கிட்ட ஏன் சண்டைக்கு போனாங்க ரஷ்யா? நீ அவங்கள நேட்டோவில் கொண்டு போய் சேர்க்கிறா, அங்கே கொண்டு போயிட்டு உன்னுடைய நியூக்ளியர் மிசைல்ஸ் எல்லாம் நிறுத்துறேன்னு சொன்னா அவன் சும்மா இருப்பானா? அன்னைக்கு வந்து கியூபால கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன கோஷம் போட்டீங்க? அப்போ இவ்வளோலாம் பண்ணிட்டு நீங்களே சீண்டி விட்டுட்டு எங்களை அடிப்பான் அப்படின்னு. சரி, ஒரு பக்கம் ரஷ்யா எங்களை அடிப்பான் அப்படின்றது, இன்னொரு பக்கம் அமெரிக்கா நேட்டோ நீங்க இல்லைன்னா நாங்கள் இல்லையா? இது என்ன பேச்சு? இது அமெரிக்கான்னு ஒன்று இல்லைன்னா நேட்டோன்னு ஒன்று கிடையாது. அமெரிக்காவை தள்ளிட்டு அமெரிக்காவை ஒதுக்கி விட்டு யூரோப்பியன் நேஷன்ஸ்னால 2 நாள் கூட தாங்க முடியாது. என்ன இருக்குது அவங்க கிட்ட? அவங்க தான் மெயின் ஃபோர்ஸ், யூஎஸ் தான் மெயின் ஃபோர்ஸ். அவங்க இல்லாமல் இவங்கெல்லாம் நத்திங். புரியுதுங்களா? அட்லீஸ்ட் இப்போ ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம், 20 லட்சம் 30 லட்சம்ன்றாங்க அவங்களுடைய ஆர்மி ரிசர்விஸ்ட் எல்லாம் சேர்த்து. பிரிட்டனில் எவ்வளோடா வச்சுருக்கீங்க? என்ன நினச்சிருக்கீங்க? எங்களுடைய ஆர்மி தெரியுமா 84,000 பேர் இருக்கு. என்னது 84,000? ஆமாம், அதில் வந்து 17,000 லீவில் போயிருக்காங்களா, 18,000 வந்து ரிசர்வில் இருக்குது, இப்படிலாம் கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. எவங்கிட்டையும் 1 லட்சம் கூட கிடையாது. ஓகே, சும்மா நாங்கள் மிசைல் வச்சுருக்கோம், அதை வச்சுருக்கோம் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க கொடுங்க. ரஷ்யாவுடைய அந்த மிசைல் கேப்பபிலிட்டி அப்படின்றதெல்லாம் வந்து இப்போது இவங்களால் எதிர்பார்க்க முடியாத விஷயம். ஸோ இப்போ தாக்குதல் வந்து கடுமையாக இருக்கின்றது. ஏன்னா அவங்க வந்து ட்ரோனை வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுனால நேத்திக்கு கூட வந்து 41 மிசைல் 125 ட்ரோன்ஸ் அப்படின்ட்டு பொழந்து வச்சுருக்காங்க. ஈரான் முடிஞ்சாதான் ட்ரம்ப் அந்த பக்கம் வருவார். ஏன்னா ட்ரம்ப் மறுபடியும் அதில் கவனம் செலுத்தாத வரைக்கும் யூரோப்பியன் யூனியன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு தான் இருப்பாங்க. வாத்தியார் கிளாஸுக்கு வர வரைக்கும் பசங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி சிச்சுவேஷன். வாத்தியார் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு இங்கே வந்தார் அப்படின்னா இது முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறேன். இதுவரை எங்களோட இருந்து நிறைய விஷயங்களை, உலக அரசியல் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி துவாரக். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு
உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.